மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே திடீரென்று வீசிய சூறாவளி காற்றால் வாழை, பப்பாளி மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள கொழிஞ்சப்பட்டி கிராமத்தில் மா, பப்பாளி, வாழை போன்றவை அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு வருகிறது. மலையடிவார பகுதி என்பதால் காற்றால் பாதிக்கப்படாத கற்பூரவள்ளி, ஒட்டு போன்ற வாழை மரங்கள் நடவு செய்து பராமரித்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென்று பலத்த காற்று வீசியது. இதனால் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சாய்ந்துள்ளன. மேலும் சில வாழை மரங்கள் பாரம் தாங்காமல் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளன. இன்னும் 30 நாட்களில் பயன் தரும் பருவத்தில் இருந்த வாழை மரங்கள் சூறாவளி காற்றால் சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று மா, பப்பாளி மரங்களில் இருந்த பிஞ்சு காய்களும் சூறைக்காற்றால் உதிர்ந்துள்ளன. தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன், விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பப்பாளி போட்டுக்கிட்டு இருக்கேன், மதுரை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை நம்பி தான் நான் இருக்கேன், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்ததான் பூரா இப்படி வந்து புயல் வந்து இப்படி அடிச்சு பிடிச்சி சூறாவளி காற்று நேற்று வந்து. நாங்கள் ஒரு 10-12 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். வாழை நேற்று திடீர்னு காற்று மழை வந்ததில் மழை அதிகம் பெய்யலை. காற்று சூறாவளி காற்று அடிச்சதில் தில்லுது முழுதாக பலன் வர்றதுக்குன்னு ஒரு 30 நாள் செல்லும். அந்த சமயத்தில் வாழை பூராமே எங்களுக்கு நிறையா பாதிப்பு பூரா ஒடிஞ்சு இதாகி போச்சுங்க. இது ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுத்தால்தான் நாங்கள் சமசாரிகள் வந்து நல்லபடியாக செய்ய முடியும். இல்லைன்னா ரொம்ப இழப்பீடு ஆகுதுங்க.